தவக்கால சிந்தனைகள். இயேசு தன் சிலுவை பயணத்திலே சந்தித்த சில மனிதர்களும் அவர்களினூடாக நாம் கற்கும் வாழ்க்கை பாடங்களும். மனித வரலாற்றிலே பலவிதமான மனிதர்களை நாமும் நாளாந்த வாழ்வில் சந்திக்கின்றோம். அதில் சிலர் எம் மனதில் ஆழமான பதிவுகளை பதித்து செல்வார்கள். மற்றும் சிலர் எம் வாழ்வில் எமக்கு பல விடயங்களை கற்றுத் தருபவர்களாக இருப்பார்கள். மற்றும் சிலர் துன்ப துயர அனுபவங்களை எம் மனதில் விதைத்து சென்றிருப்பார்கள். எது எப்படி இருப்பினும் நிதர்சனமான உண்மையாதனில் எம் வாழ்வை நாம் வாழ்வதற்கு இவர்கள் அனைவருமே தேவையானவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலும் சிறப்பாக அவருடைய சிலுவை பயணத்திலும் சில மனிதர்கள் முக்கிய இடம் வகிக்கின்றனர். அவர்களுடைய அணுகுமுறைகள், மனநிலைகள் மற்றும் செயற்பாடுகள் அனைத்தும் ஏதோ ஒன்றை எம் வாழ்விற்கு கூறுகின்றது. அந்த வகையில் சிறப்பான சில மனிதர்களை பற்றி இப்பொழுது சிந்திப்போம். முதலாவதாக ஆளுநர் பிலாத்து. ஆளுநர் பிலாத்துவிடம் இயேசுவை கொண்டு வருவதும் அவரிடம் பல கேள்விகளை கேட்பதும் விசாரிப்பதும் பிலாத்துவினுடைய நியாயமான செயலை காட்டவில்லை. மாறாக அது ஒரு கண் துடைப்பு மாத்திரமே. இயேசு நிரபராதி என்று பிலாத்துவிற்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆனாலும் அவர் நிரபராதி என்பதை அவர் கூற மறுக்கின்றார். மக்களின் மதிப்புக்காகவும் தன் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் இயேசுவுக்கு அநீதி தீர்ப்பு கிடைப்பதற்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றார். பிலாத்து தீர்ப்பு வழங்கவில்லை என்பதற்காக அவர் சிறந்த மனிதர் என கூற முடியாது. ஏனென்றால் பொய்ச்சான்று சொல்வது மட்டுமல்ல, உண்மைக்கு சான்று பகராமல் இருப்பதும் ஒரு பாவம்தான். அந்த ஒரு செயலையே பிலாத்து இப்பொழுது செய்கின்றார். நம் வாழ்விலும் சிந்தித்து பார்ப்போமானால் எத்தனை முறை உண்மைக்கு சான்று பகர பயந்தவர்களாக முன் வராதவர்களாக நாம் இருந்திருக்கின்றோம். சிந்திப்போம். இரண்டாவதாக இயேசுவுடன் மிக நெருக்கமாக பயணித்த படை வீரர்கள். இப்படை வீரர்கள் இயேசுவின் சிலுவை பயணத்திலே அவருக்கு வேதனையை மென்மேலும் அதிகரிக்க செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய சொற்களாலும் பழிப்புரைகளாலும் செயல்களாலும் இயேசுவை மென்மேலும் வேதனைக்கு உட்படுத்துகின்றார்கள். ஒருவருடைய துன்பத்தில் இன்பம் காணுவதென்பது ஒரு இழிவான செயல். அதேதான் அவர்களும் செய்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி தம் கடமையை செய்தாலும் கூட அவர்களிடத்தில் இரக்கம் என்பது காணப்படவில்லை. அவர்கள் இயேசுவினுடைய வலியையும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து பாடங்களையும் ரசித்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றார்கள். சில வேளைகளில் நாமும் அப்படித்தான். என் கடமையை தானே நான் செய்கின்றேன் என சொல்லிக்கொண்டு எத்தனை தடவைகளில் மற்றவர்களை காயப்படுத்தி இருப்போம். கடமை என்பதற்கு முதல் படியாக இரக்கம், கருணை என்பது அமைய வேண்டும் நம் கிறிஸ்தவர்களாகிய வாழ்வில். அடுத்ததாக வீர பெண்மணி வெரோனிகா. இயேசுவின் சிலுவை பயணத்திலே இயேசுவின் துயர் துடைக்க முன் வருகின்றார் வெரோனிகா. அவளுக்கு தெரியும் தன்னால் எதையுமே மாற்ற முடியாது என்று. ஆனால் ஒரு சிறு வினாடிகளாவது சிறு ஆறுதல் அளிக்க முன் வருகின்றாள் அந்த பெண். இந்த பெண்ணின் வீர செயலானது அவர்களுடைய துணிவை மாத்திரமல்ல,
மற்றவர்களுடைய சொற்களுக்கோ விமர்சனங்களுக்கோ அவள் பயப்படவில்லை என்பதையும் உணர்த்துகின்றது. அவள் தன் மனச்சான்றுக்கு மாத்திரம் பதிலளிக்கின்றாள். அதன் மூலமாக இயேசுவினுடைய பரிசாக அவருடைய திருமுகத்தை பெற்றுக்கொள்கின்றார். எம் வாழ்விலும் நாம் எவ்வாறு வாழுகின்றோம்? பிறர் என்ன நினைப்பார்கள், என்னை பற்றி என்ன கதைப்பார்கள் என்பதை நினைத்து கொண்டு நியாயமான விடயங்களை முன்வந்து செய்வதற்கு நாம் பயப்படுகின்றோம் அல்லவா? ஆகவே சிந்திப்போம். அடுத்ததாக அன்னை மரியாள். அன்னை மரியாள் எப்பொழுது இறைவனுடைய வார்த்தைக்கு ஆமென்று பதில் அளித்தாளோ அன்றிலிருந்து இயேசுவினுடைய சிலுவை மரணம் மட்டும் அவரோடு கூடவே பயணித்த ஒரு பெண். தாய் என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுத்த ஒரு அன்னை. வேதனைகளில் கூட இயேசுவுக்கு உடனிருந்து பயணிக்கின்றாள். அந்த வேதனை துன்பங்களில் கூட இறைவனுடைய சித்தம் என்ன என்பதை ஆழமாக தியானிக்கின்ற ஒரு பெண்ணாக காணப்படுகின்றாள். நம்பிக்கையுடைந்த நிலையிலே இயேசுவிற்கு நம்பிக்கை கொடுக்கின்றாள். சோர்ந்து போன இயேசுவிற்கு துணிவை கொடுக்கின்றாள். தன் வேதனையை மறைத்தும் கூட அவரோடே பயணிக்கின்றாள். அன்னை மரியாளின் வாழ்வு எம் அந்நியர்களுக்கு கூறுவதெல்லாம், என்ன நேர்ந்தாலும் உங்கள் பிள்ளைகளை இறை சித்தத்தின்படி வளர்க்க உதவி செய்யுங்கள் என்பதே. என்ன சூழ்நிலையிலும் அவர்களுக்கு துணிவையும் மன வலிமையையும் அளித்து பொறுமையோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொடுங்கள் என்பதே. சுயநல பாதைகளை மாற்றி உங்கள் பிள்ளைகளுக்காக வாழுங்கள் என்பதே. தாய்மை என்பது உறவு மட்டுமல்ல, அது ஒரு தவம். அந்த தாய்மைக்குரிய பொறுப்புகளை சரிவர செய்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது தாயினுடைய தலையாய கடமை என்பதை உணர்ந்து வாழ அன்னை மரியின் பரிந்துரையை கேட்டு நிற்போம். இப்பொழுது பார்த்த நபர்களை பொறுத்தவரையில் எம் வாழ்வில் நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன? எம் வாழ்வில் எம்மை சந்திக்கின்ற மனிதர்களுக்கு நாம் கொடுப்பது என்ன? எம்முடைய இரக்க பார்வை, ஒரு துடைத்தல், ஒரு உடனிருப்பு, ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு சிறந்த தியாகிகளை உருவாக்க வழி அமைக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக எம் வாழ்வில் சந்திக்கும் மனிதர்களுக்கு எம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். நன்றி.